வணக்க மக்களை, டிஆர் அகாடமிலிருந்து இன்னைக்கான வகுப்புல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இலவச டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். வெல்ல முடியும் சொல்லி ஒரு டெஸ்ட் பேட்ச். இது யாருக்கான டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா, குரூப் 4 மற்றும் எஸ்ஐ மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்ட டெஸ்ட் பேட்ச். இதுல நிறைய மாணவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப்லயும் சரி, டெலகிராம்லயும் சரி. நிறைய பேர் ஜாயின் பண்ண முடியல சார், இன்னும் கொஞ்சம் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா, கீழே டெலகிராம் குரூப் லிங்க் கொடுக்குறோம். டெலகிராம் குரூப்ல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்ம ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறப்ப எவ்ரி சாட்டர்டே டெஸ்ட் நடக்கும்னு சொல்லியிருந்தோம். குரூப்ல சேர்ந்த நிறைய பேரிடம் கருத்து கேட்கிறப்ப, ஓட்டிங் நடத்துறப்ப 90% மெஜாரிட்டி மக்கள் சண்டே டெஸ்ட் வச்சா எங்களுக்கு கொஞ்சம் வேலைக்கு போற எங்களுக்கு ஹவுஸ் வைஸ் எல்லாத்துக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்லி நிறைய பேர் சொன்ன காரணத்தினால நம்ம இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல எவ்ரி சண்டே டெஸ்ட் நடக்கும். அதாவது வரக்கூடிய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இந்த வாரம் 6ஆம் தேதியிலிருந்து தொடங்கப்படும். அந்த 6ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த டெஸ்ட்டுக்கான வகுப்பு தான் இன்னையிலிருந்து நம்ம தொடங்குறோம். நம்ம வீடியோ கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, வேர் டு ஸ்டடியில் என்ன இருக்கோ அதை நம்ம நடத்திடுவோம். நம்ம வீடியோ நீங்க பார்த்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, புக்கு நம்ம கொடுத்துருப்போம். வேர் டு ஸ்டடியில எங்க படிக்கணும் அப்படின்றது ஸ்கூல் புக் வைஸா கொடுத்துருப்போம். நீங்க ஸ்கூல் புக்கை எடுத்து அதை வைஸா நீங்க வாட்ச் விட்டாலே போதும். அடுத்து வரக்கூடிய டெஸ்ட் பேட்ச் அப்படியே அழகா போட்டுக்கிட்டு நம்ம ஃபுல்லா முடிக்கலாம். இது 3 மாசத்துக்கு தான் ஷெடியூல் கொடுத்துருக்கேன்னு நினைச்சு யாரும் தப்பா நினைக்கணும்னா, 6 மாசத்துக்கான ஷெடியூல் ரெடி ஆயிட்டு இருக்கு. மொத்தமா எல்லா சிலபஸுமே குரூப் 4க்கு என்ன கம்ப்ளீட்டா முடிக்கிற மாதிரி தான் இந்த டெஸ்ட் பேஜ் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க. நம்மளோட டார்கெட் 150 நாட்கள்ல 180+ அடிக்கணும். யாரும் தப்பா எடுத்துக்கிறவன், என்னடா இந்த ஃபர்ஸ்ட் குரூப் ஓப்பனா இருந்துச்சு, இப்போ திடீர்னு அட்மிட் மட்டும் எஸ்எம்எஸ் பண்ற மாதிரி, உங்களுக்கு என்னோட சுச்சுவேஷன் புரியும் நம்புறேன். ஏன் அப்படின்னா, நம்மளோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, 150 நாட்குள்ள நம்ம அந்த 180+ அடிக்கிறதுக்கான எல்லா சிலபஸையும் முடிக்கணும். அப்படின்றப்ப நம்ம ஃபுல்லா டேட்டா என்ட்ரிலே உட்காந்துருந்தோம் அப்படின்னா, உங்களுக்கான இந்த கிளாஸஸோடைய தரமும் குறையும், கேள்விக்கான தரமும் குறையும். ஸோ அதனால தான் நம்ம அது போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவையான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். இப்போ வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ண முடியாது, ஏன்னா வாட்ஸ்அப் குரூப் ஃபுல் ஆயிடுச்சு. டெலகிராம் இருக்கு. டெலகிராம்ல யார் எவ்வளவு பேருக்குன்னா ஜாயின் பண்ணலாம். ஸோ டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் எல்லாமே அதுல கொடுத்துருவோம். சரி, இப்ப நம்ம வகுப்புக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு என்னென்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா, தமிழ்ல 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, தமிழை பொறுத்த வரைக்கும் புக் வைஸா தான் நம்ம போயிட்டு இருக்கோம். கரெக்டா ஒரு 10வது 8வது டெஸ்ட்டுக்கு மேலதான் நம்ம சிலபஸ் வைஸா போவோம். அப்ப இருந்து தான் தமிழுக்கான கிளாஸஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா, புக் வைஸா இருக்கிறதுனால உங்களுக்கு கிளாஸஸ் அவ்வளவு பெரிய கிளாஸஸ் யூடியூப்ல போட முடியாது. இப்ப 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்னு வைங்களேன். நியூ புக்ல எத்தனை இயல் இருக்கோ அத்தனை இயல் கம்ப்ளீட்டா படிச்சிருங்க. ஸோ 6th ஸ்டாண்டர்ட் புக் எடுங்க, அப்படியே ஒரு அழகா ஆர்டர் வைஸா புக் வைஸா ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சிருங்க. இப்போ நம்ம புக் வைஸா முடிச்சிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு 13ஆம் டெஸ்ட்டுக்கு மேல என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்கா திருக்குறள் டாபிக்னா திருக்குறள் அப்ப படிக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு தமிழ்ல 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக் எடுங்க. அப்படியே அழகா எத்தனை இயல் இருக்கோ அத்தனை இயல் படிச்சுட்டு போயிட்டே இருங்க. இலக்கணம், இலக்கியம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு, சரி இப்ப தமிழ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். ஏன் தமிழ் கிளாஸ் எடுக்க மாட்டோம் அப்படின்னா, எடுப்போம், புக் வைஸா போறதுனால எடுக்கிறது இல்லை. இல்ல சார், எனக்கு இந்த டாபிக் தமிழ் இப்ப 6th ஸ்டாண்டர்ட்ல இந்த இலக்கண பகுதி எனக்கு புரியல, அது நீங்க நடத்தணும் அப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நடத்துறதுக்கு ஒண்ணும் இல்லை. புக் வைஸா போறதுனால ரொம்ப பெரிய வீடியோ போகும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் போறப்ப அதை நீங்க பார்த்து உங்களுக்கு டைம் வேஸ்ட் தான். 2 மணி நேரம் நீங்க வீடியோ பார்த்துட்டு திரும்ப நீங்க போய் அதை வாசிக்கணும். அதுக்கு நீங்களே தமிழ் ஃபுல்லா படிச்சிடலாம். புரியாத டாபிக் சொல்லுங்க, தமிழ்ல இருந்து நம்ம எடுப்போம். ஆனா சிலபஸ் வைஸா போறப்ப தமிழ்ல இருந்து வகுப்புகள் வர இலக்கண கிளாஸஸ் உண்டு. புக் வைஸா போறதுனால தமிழ்ல இப்போதைக்கு வகுப்புகள் இல்லை. அடுத்து மேக்ஸ்ல தனி வெட்டி, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். மேக்ஸ்ல என்ன டாபிக் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, 8th ஸ்டாண்டர்ட் இருக்கு. வேர் டு ஸ்டடி நான் கீழே கொடுக்குறேன். புதுசா வர நண்பர்கள் அதை பார்த்து படிக்கவும், அதே மாதிரி குரூப் லிங்க்கும் கொடுக்குறேன். இப்ப தனி வெட்டியில ஏன் நம்ம இப்ப கிளாஸ் இல்லை அப்படின்னா, ஆல்ரெடி தனிவெட்டி புக்ல என்ன இருக்கோ எல்லா டாபிக்கும் சேர்த்து ஒரு வீடியோவா நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதற்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இல்ல நம்ம சேனல்ல போய் பாத்தீங்கன்னாலே தனிவெட்டின்னு போட்டாலே நம்ம சேனல்ல இருக்கும். அதை நீங்க அந்த ஃபுல் வீடியோ பாருங்க. ஒரு 30 நிமிடம் வீடியோ இருக்கும், 30 மினிட்ஸ். அதுல இருக்கிற எல்லா சம்ஸும் கவர் பண்ணியிருப்போம். 25 சம்ஸ் நடத்திருப்போம், அதாவது 20 சம்ஸ் நடத்திருப்போம். அதுலேயே எல்லா மாடலும் கவர் ஆயிருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கவர் ஆயிருக்கும், அதாவது மாடல்ஸ் எல்லாம் கவர் ஆயிருக்கும். புரியுதா? அந்த வீடியோ கீழே லிங்க்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. தனி வெட்டிக்கு நம்ம ஒரு மெத்தட் வச்சிருக்கோம். நம்ம ஒரு மெத்தட் எந்த ஃபாலோ பண்ணி அந்த சம்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னா,
நம்மளுக்கு ஸ்கூல்ல கொடுத்துருக்குது எப்படி அப்படின்னா SI = PNR/100. இதைத்தான் பிரின்சிபல் கேட்டா எங்கிட்டு, என்ன வட்டி கேட்டா எங்கிட்டு, காலம் கேட்டா எங்கிட்ட மாத்தி போடுவோம். ஆனா நம்ம பாக்ஸ் டைப் மெத்தட் சொல்லி ஒரு மெத்தடுக்கு கிளாஸ் நடத்திருக்கோம். பாக்ஸ் டைப் மெத்தட், அதாவது 100 = நேரா காலம் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை பிரின்சிபால் = வட்டி விகிதம். ஸோ 100 × காலம், ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பீனா அசல் தொகை, ஐனா வட்டி. இது இந்த மெத்தட்ல எப்படி அப்படின்னா நேருக்கு நேராக இருந்தால் கேன்சல் பண்ணிக்கலாம், அதாவது டிவிஷன் பண்ணிக்கலாம், இதை கேன்சல் பண்ணிக்கலாம், இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம், இதையும் கேன்சல் பண்ணலாம். கிராஸா வர்றதை மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளவுதான். ஏன் சார் இந்த மெத்தட்ல போடணும், நம்மளுக்கு அந்த மெத்தட்லேயே போடலாம்னா போடுங்க. இந்த மெத்தட்ல போட்டா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தனி வெட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கூட்டு வெட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், லாப நஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சதவீத கணக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஏஜ் கணக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4 டாபிக் நம்ம இதுலயே முடிச்சிடலாம். அதுக்காகத்தான் இந்த மெத்தட். ஸோ தனி வெட்டி, கூட்டு வெட்டி, நஷ்டம், லாப மற்றும் நஷ்ட சதவீதம், சதவீத கணக்கு, இந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மெத்தட்ல போட்டுடலாம். இல்ல சார் எனக்கு இது வரல, நான் இதுலயே போட்டுக்கிறேன்னா போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டு ஒண்ணுதான். ஆனா இது உங்களுக்கு சிம்பிளா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு அங்க போகக்கூடிய டயத்துல எவ்வளவு மிச்சம் பண்ண முடியுமோ அதர் மிச்சம் என்று மேக்ஸ் தான் ரொம்ப டயம் இருக்கும். அதுக்காகத்தான் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்றோம். இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதற்கான வீடியோ நம்ம ஆல்ரெடி கிளாஸஸ் போட்டிருக்கோம், அதை கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு போய் புக்கை பார்த்துட்டு அப்படியே ஒரு தடவை ப்ராக்டிஸ். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய முறை போட்டு பாருங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கணக்கை மனப்பாடம் பண்ணாதீங்க, கணக்கோட மாடலை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதாவது இப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கான், பிரின்சிபால் கொடுத்துருக்காங்க. இப்ப சிம்பிளா அவன் சொல்றேன் பாருங்க. இப்ப அசல் 2000 ரூபாய் எனில் 2 ஆண்டுகளில் தனி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4% கொடுக்கும் தனி வெட்டி எவ்வளவு, இந்த மாதிரி கணக்கு இருக்கு அப்படின்னா இந்த கணக்கை நம்ம மனப்பாடம் பண்ணக்கூடாது, இந்த மெத்தடை மனப்பாடம் பண்ணிக்க. என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, காலம் கொடுத்துட்டாங்க, தனி வெட்டி கேட்கறாங்க, அதே மாதிரி அசல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த மெத்தடை தான் நான் வச்சுக்கணும். இது எப்படி போடலாம் இந்த மெத்தட்ல அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், 100 நேரம் என்ன n × 4 அசல் தொகை கொடுத்துருக்கான். அப்ப 2000 ஐ தனி வெட்டி கேட்கறாங்க. இப்ப கேன்சல் பண்ணலாமா, நேருக்கு நேரம் கேன்சல் பண்ணலாம், 2 சைபர் போயிடும். அப்ப இது பெருக்குங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது, ஏன்னா இது கிராஸ் ஆகுது. அப்ப 4 × 2 8, 8 × 20 எவ்வளவு, 160. அவ்வளவுதான். இதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 160. புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மெத்தட். நான் ஃபுல் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அடுத்து கெமிஸ்ட்ரியில இருந்து என்ன டாபிக் கொடுத்துருக்கோம் அப்படின்னா தனிமங்களும் சேர்மங்களும். கெமிஸ்ட்ரியில தனிமங்களும் சேர்மங்களும் டாபிக்ல என்ன சார் தனிமம் சேர்மம் அது மட்டும் படிச்சா இல்ல, தனிமம் சேர்மம் கலவை கரைசல் இதையும் சேர்த்து படிச்சிடணும். ஏன்னா அது கூட சேர்த்துதான் நம்ம வேர்ட் ஸ்டைல கொடுத்துருக்கோம். நீங்க அதை புக் வைஸ் பார்த்தாலே புரியும், அதனால ஃபுல்லா படிச்சிருங்க. தனிமம் சேர்மம் கலவைகள் கரைசல்கள். சோ இதையுமே கம்ப்ளீட்டா முடிச்சிட்டீங்கன்னா தனிமம் சேர்மம் முடிச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு இதுதான் கொடுத்துருக்கோம். வேர் டு ஸ்டடி கீழே பின் பண்ணுங்க, செக் பண்ணி பாருங்க. இதற்கான வகுப்புமே இதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம். அதற்கான வீடியோமே கீழே 2 வீடியோ போட்டிருக்கோம். தனிமம் சேர்மம் தனியா ஒண்ணு போட்டிருக்கோம், கலவை கரைசல்கள்னா என்னன்னு தனியா போட்டிருக்கோம். கீழே 2 வீடியோ பின் பண்றேன், அதை போய் பாத்துருங்க. ஏன் சார் நீங்க என்ன சொன்னீங்க, டெஸ்ட் பேஜ்லாம் கிளாஸ் எடுப்பீங்கன்னு தான் சொன்னீங்க. கிளாஸ் எடுத்திருக்கோம், 2 முறை போட வேணாம்னு பாக்குறோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதுல நம்ம வேர் டு ஸ்டடி என்ன இருக்கோ குரூப் 4க்கு மொத்த சிலபஸையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம கிளாஸஸ் போட்டிருக்கோம். இது ரெண்டும் சேர்த்து ஒரு 30 நிமிஷம் வீடியோ இருக்கும். இந்த 30 நிமிடத்திலேயே நம்ம புக்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணியிருப்போம். அதை நீங்க பார்த்துட்டு போய் புக்கை வாசிச்சு விட்டாலே போதுமானது. தனிமம் சேர்மம் தனியா ஒரு வீடியோ இருக்கும், கலவை கரைசல்னு சொல்லி தனியா ஒரு வீடியோ இருக்கும். ரெண்டையுமே கீழே பின் பண்றேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பார்த்து அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஓரளா என்னன்னு சொல்லுகிறேன். எந்த ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் அணுக்களால் ஆனது. அதாவது அணு அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த நான் எழுதக்கூடிய மார்க்கர் அணு, இந்த போர்டு அனைத்து பொருள் எந்த பொருள் அணு. ஸோ ஒரு அணு இருக்கு, இந்த அணு தான் சிங்கிளா இருந்த அணு. இதுவே 2 3 இருக்குன்னு வைங்களேன், 2 துகள் சேர்ந்து இருக்கு அப்படின்னா இது மூலக்கூறு. இது மூலக்கூறு. அணுக்கள் இணைந்து மூலக்கூறை உருவாக்கும். அதே மூலக்கூறு
தனிமமா மாறும். தனிமம். இது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் சேர்ந்தால் சேர்மம். அவ்வளவுதான். இது ஒரு ஒரு சைக்கிள், சிம்பிள். இப்ப நம்ம சாப்பிடுறோம் லட்டு இருக்கு இல்லையா, பூந்தி தனித்தனியா இருக்குல்ல, அது பூந்தி, சின்ன பூந்தி அணு. அந்த பூந்திய லட்டா பிடிக்கிறோம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பூந்திகள் சேர்றப்ப உருண்டையாக லட்டு கிடைக்குது, அது மூலக்கூறு. தனிமம் அப்படின்னா பரும்பொருள்களின் அடிப்படை அளவு தனிமங்கள். இதுவரைக்கும் 118 தனிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுல 94 தனிமங்கள் செயற்கையாகவும் 24 தனிமங்கள் ஆய்வகங்களும் கண்டுபிடிக்கப்பட்டது. சேர்மம் அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கக்கூடியது சேர்மம். ஸோ இதுக்கான வீடியோ நான் ஃபுல்லா கொடுத்துருப்பேன். உங்களுக்கு புரியுற மாதிரி புக்கில் இருக்க மாதிரியே இருக்காது. அதாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நடத்திருப்போம், அதுக்கப்புறம் புக்கில் என்ன இருக்கோ அதையும் சேர்த்து நடத்திருப்போம். அதற்கான வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி கலவைகள் கரைசல்கள் அப்படித்தான். கலவைனா என்ன, கரைசல்னா என்னன்னு கீழே வீடியோ போட்டிருக்கோம் பாருங்க. அதுல புரௌனியல் இயக்கம் என்ன, டிண்டால் விளைவுனா என்ன, அணுக்கட்டி என்ன கம்ப்ளீட்டா நடத்திருக்கோம். நீங்க ஒன்ஸ் அந்த வீடியோ பார்த்துட்டு புக்கை வாசி விட்டீங்களா கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த முதல் வாரத்துக்கு மட்டும் தான் நம்ம ஆல்ரெடி கிளாஸஸ் போட்டுறதுனால அப்படி இருக்கும். நீங்க தனி வெட்டிக்கு நம்ம கிளாஸஸ் கீழே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்கு தனிமங்கள் சேர்மங்கள் கலவைகள் கரைசல்கள் ரெண்டுத்துக்குமே கிளாஸஸ் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்ப தமிழ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இதை எல்லாத்தையுமே நீங்க திங்கள் செவ்வாய், அதிகபட்சம் செவ்வாய்க்கிழமை மதியத்துக்குள்ள முடிச்சிருங்க. ஏன் அப்படின்னா அடுத்து பாலிட்டி நமக்கு ஒண்ணு கொடுத்துருக்கோம், இந்திய அரசியலமைப்பு. அதுல இருந்து நம்ம ஒரு டாபிக் கொடுத்துருக்கோம். அதற்கான வகுப்புகள் நாளையில இருந்து எடுப்போம். ஸோ பாலிட்டியில என்ன இருக்கோ உங்களுக்கு நான் என்ன படிக்க கொடுத்துருக்கேனோ அதை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு கிளாஸஸ் எடுத்துருவேன். ஸோ நீங்க எப்படி படிக்கிறீங்களோ அது மாதிரி தான் கிளாஸஸ் இருக்கும். அதுல புக்ல என்ன இருக்கோ அது பேசஸா வீடியோவா கொடுத்துருவோம். அந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க, பார்த்துட்டு புக்கை நீங்க படிக்கிறீங்க, அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாக்குறீங்க, அப்புறம் டெஸ்ட் எழுதுறீங்க. இப்படிதான் இருக்கும். ஸோ இந்த வாரத்திற்கான வகுப்புகளுக்கு தனி வெட்டி கூட்டு வெட்டிக்கு வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தனிமம் சேர்மம் கலவை கரைசலுக்கு வீடியோ கீழே லிங்க் பின் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி பாலிட்டிக்கான வகுப்புகள் நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீங்க என்ன பண்ணணும், இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள, மேக்சிமம் நாளைக்குள்ள கம்ப்ளீட்டா இதை முடிச்சிருங்க. தமிழ் நேத்தே நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நாளைக்கு காலையில முடிச்சிடலாம். தமிழ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி இது மூணையும் முடிச்சுட்டு பாலிட்டிக்கு ஒரு 1.5 புதுசா படிக்கிறவங்களா இருந்தா ஒரு 1.5 நாட்கள் தேவைப்படும். 1.5 நாட்கள் தேவைப்படும். இல்ல சார் நான் ஆல்ரெடி கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா ஒரு 1 டேல முடிக்கலாம். 1 டேல முடிக்கலாம். சிலபஸ் நம்ம ஃபர்ஸ்ட் நிறைய கொடுத்துருந்தோம். நிறைய மாணவர் ஓட்டெடுப்புல என்ன சொல்லியிருந்தாங்க, சார் சிலபஸ் கொஞ்சம் குறைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃப்ரெஷர்ஸ்க்கு. அதற்காக மாற்றி அமைக்கப்பட்டு தான் உங்களுக்கு வேர் டு ஸ்டடி நான் 2வது ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்பையும் குறைக்காம பழசியா படிச்சவங்களுக்கும் கொஞ்சம் பயனுடைய இருக்கும், புதுசாவங்களுக்கும் மீடியமா கொடுத்துருக்கோம். ஸோ இதற்கான வகுப்புகள் நாளைக்கு புதன்கிழமையில இருந்து நம்மளுடைய சேனல்ல வரிசையாக இருக்கும். டெஸ்டர்ஸ் நான் மறுபடியும் ஒன்ஸ் ரிப்பீட் பண்றேன், எவ்ரி சண்டேல இருக்கும். டெஸ்டர்ஸ்க்கான டைம் காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் வாட்ஸ்அப் குரூப் மற்றும் டெலகிராம் குரூப்ல கொஸ்டின்ஸ் அனுப்பிடுவோம். 9:50க்கு உங்களுடைய கொஸ்டின்ஸ் ஆனது வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் குரூப்புக்கு அனுப்பப்படும். நீங்க சரியாக 12 மணிக்கு எனக்கு அதே பரீட்சை எழுதி முடிச்சுட்டு மீண்டும் கரெக்டாக ஈவினிங் 4 மணிக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆன்சர் ஷீட்ஸ் கொடுப்போம். ஆன்சர் ஷீட் கொடுத்த உடனே நீங்க அதை பார்த்துட்டு திரும்ப 4:30க்கு ஒரு கூகுள் லிங்க் வரும். அந்த லிங்க்ல நீங்க கரெக்ஷன் பண்ணிட்டு உங்களுடைய மார்க்ஸை என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா யாரெல்லாம் முதல் 10 மார்க்ல இருக்காங்களோ அவங்களுடைய பேர், அவங்களோட ஊர் அட்டவணை போட்டு வெளியிடப்படும். இது எதற்காக அப்படின்னா ஒரு மோட்டிவேஷன், ஓகே அடுத்து நம்ம நல்லா வரணும் அப்படின்றதுக்காக. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் எனக்கு இண்டிவிஜுவலாவோ கால் பண்றீங்க, அதே மாதிரி எஸ்எம்எஸ் பண்றீங்க. நம்ம என்ன பண்ணிருந்தோம், கூகுள் ஃபார்ம் சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருந்தோம். அந்த ஃபார்ம் மூலியமா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒரு 954 பேர் கொடுத்துருந்தோம். 954 பேர். அதற்கு மேல ஏன் நம்மளால கொடுக்க முடியல அப்படின்னா இதே வேலையை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால கிளாஸஸ் உங்களுக்கு கொடுக்க முடியாது. அதே மாதிரி டெஸ்ட் பேஜுக்கான கொஸ்டின்ஸ் எடுக்க முடியாது. சார் அப்ப சார் நான் எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லாட்டி நான் எழுத முடியாதுன்னு கேட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க தாராளமா எழுதலாம். என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு, பாக்கி எல்லாமே அஸ் யூஸ்வல் எல்லாத்துக்கும் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். நீங்களும் மற்ற மாணவர் விளையாடி கிளாஸஸ் ஃப்ரீ அட்டன் பண்ணிக்கலாம், டெஸ்டஸ் ஃப்ரீ அட்டன் பண்ணிக்கலாம், வேற ஒன்றும் கிடையாது. அதனால யாருமே கீழே குரூப்லையும் சரி இல்லை பிரைவேட்டாகவும் சரி இல்லை கீழே யூடியூப் கமெண்ட்லேயே சார் எனக்கு கூகுள் ஃபார்ம் அதில் எடுக்கலை நான் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு கேட்காதீங்க.
கீழே டெலகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாலே போதும், நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பிடிஎஃப், டெஸ்ட்டு, கொஸ்டின்ஸ் எல்லாமே நாங்கள் அதில் கொடுத்துருவோம். நிறைய பேர் அதே மாதிரி இப்போ குரூப்பில் ஏன் சார் ஒன்லி அட்மிட்ஸ் போட்டு எஸ்எம்எஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இது வந்து படிக்கிறதுக்காக எடுத்துருக்கோம், அதில் சில அன்வான்ட் மெசேஜை தவிர்க்கிறதுக்காக சொல்லியிருக்கோம். நம்ம அதில் வந்து பிடிஎஃப் கொடுத்துருவோம், கொஸ்டின்ஸ் கொடுத்துருவோம், டெஸ்ட்டு கரெக்ஷன் பண்ண பேப்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். இதையும் மீறி உங்கள்கிட்ட ஏதாவது என்கிட்ட நீங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா எவ்ரி வீக் வந்து ஒரு ஓட்டிங் நடத்துவோம். அதில் நீங்கள் உங்களுக்கு கருத்துக்களை சொல்லலாம். இல்லை அப்படின்னா கீழே யூடியூப் சேனலில் கீழே ஒவ்வொரு வீடியோஸ் கீழே கமெண்ட் இருக்குது, அதில் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கான உங்களுக்கான பதில் நாங்கள் கொடுப்போம். மேலும் அற்புதமான வகையில் தான் நம்ம கிளாஸஸ் இருக்கும், வகுப்புகள் இருக்கும், அதே மாதிரி டெஸ்ட் பேஜும் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்ம கொடுத்துருக்கத படிச்சுட்டே வாங்க. நம்ம கிளாஸஸை யூடியூப் சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் நம்ம போடக்கூடிய கிளாஸஸ் உங்களுக்கு வந்து சேரும், ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் வந்து சேரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஎன்பிசி படிக்கிற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா சான் பெற்ற இன்பத்தை வையகமும் பெற வேண்டும் அப்படின்னு ஒரு கோட்டில் இருக்கா. அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா நம்ம சார்ந்தவங்களுக்கு நல்லதாக இருந்தால் அது போய் சேர வேண்டும். அதனால இதை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நான் கொடுத்துருக்க இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துருங்க, கீழே கொடுத்துருக்கல. நாளையில இருந்து பாலிட்டி கிளாஸஸ் கண்டினியூஸா போயிட்டே இருக்கும், முடிக்கிறோம். ஓகே, அதே மாதிரி நிறைய பேர் வந்து சார் இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, அதாவது இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கான கால அவகாசம் கொஞ்சம் சேர்த்து கொடுங்கன்னு கேட்ட மாணவர்களுக்கு தரப்படுது. உங்களுக்கு எவ்ரி வீடியோ கீழே இனியிலிருந்து இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறலாம். கீழே டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கும், அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நீங்கள் போய் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணாலே போதுமானது. உங்களுக்கு குரூப்பில் என்ன கொஸ்டின்ஸ், நம்ம என்ன கிளாஸஸ் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ யாரும் ஒரி பண்ண வேணாம். இனிமேல் வீடியோ இப்போ பார்க்குறீங்களா, இந்த வீடியோ பார்க்குறீங்களா, ஜாயின் பண்ணிக்க, கீழே லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சில நண்பர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, சார் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் அதிகப்படுத்த முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. அதாவது 100 கேள்வி தான் கேட்குறீங்க, அதில் தமிழ் அடங்கிறது, மேக்ஸ் அடங்கிறது, ஜிஎஸ் அடங்கிறது. ஸோ ஒரு 150 கேள்வி கேட்க முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. அதற்கான வேலைகள் போயிட்டு இருக்கு, அதற்கான அறிவிப்பு நம்ம குரூப்ல சொல்லுவோம். 150 கேள்வியா 100 கேள்வியானு மேக்சிமம் 100 கேள்வி தான் இருக்கும். 150 கேள்வி உங்களுக்கு பயனுறும் அப்படின்னா அதையுமே நம்ம எடுக்கலாம். ஏன்னா நம்ம பண்றது ஃப்ரீ டெஸ்ட் பேஜ். மெஜாரிட்டி பீப்புளுக்கு எது தேவையோ அதை தான் நம்ம போய் கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அது என்னன்றது பின்னாடி அறிவிக்கப்படும். நன்றி, வணக்கம்.